நடிப்பில்லாத நாடகம் இல்லை. பேசுச்சா? நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இங்க இருக்க மக்கள்னால சம மாசு நடுவர். நீ முதல்ல பேசு நடுவர்களே. நீங்க சாதாரண நடுவராங்க, அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க, முட்டை தோசையிலயும் போடலாம் சார். பேசுங்க நீங்க ஆம்பளைட் புல்பாயில். உண்மையிலே சார், உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். எங்க சொல்லு பாப்போம். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்குது எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டா ஐட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன் சார். என்னை கருப்புடு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர். அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து உட்கார்ந்துகிட்டு குடும்பத்தின் பிக் பாக்ஸ் கணவன் புலம்பி தீத்தாங்கல்ல சார். அவங்க 2 பேருக்கு ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் மனைவின்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனால தான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் சார். ஒரு மனைவி பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க சொந்த கால்ல கூட நிக்க முடியும். அதனால தான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நான் புருஷன். நீ யாரு புருஷன்டா? பத்துமா கொழுந்தியாடா லூசு போல. பொண்டாட்டி வேற மாத்தி சொல்றாயா? ராசேஸ்வரின்னு சொல்றா. உண்மையிலே சார், மனைவினா அன்புங்க, மனைவினா பண்பு, மனைவினா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, நீங்களா வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்துல பிக் பாஸா இருக்கும்போது மகிழ்ச்சி எப்படி தருமா இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது சார். திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? நம் ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா? என் நன்னே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடியசை நாட பந்தலின்றி போதுமா? தப்பு குளத்துக்குள்ளே நான் மஞ்ச குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், அவன் பாட்டாளி ரசிச்சான். நீர் வரஞ்சோலையிலே நான் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், அவன் பாட்டாளி ரசிச்சான். சோளக்குள்ளைக்கில்லே என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழத்தோப்புக்குள்ளே என்ன வசிகம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே மலைச்சு நிற்பவரே. சோளக்குள்ளைக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழத்தோப்புக்குள்ளே என்ன வாசிகம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே மலைச்சு நிற்பவரே. போல இருந்த என்ன சுண்ட காவத்தல போல ஆக்கி நீ
என்ன மயங்க வச்சவரே அப்படியே மலைச்சு நிற்பவரே. ரொம்ப தான் பேசாதடி சின்ன புள்ள, ஆமா சார். ரொம்ப தான் பேசாதடி குட்ட புள்ள, மாமா மக வந்து இருக்கேன் தெரியுமுல்ல, வந்துட்டாலும் கள்ளம் கவனம் இல்ல பொம்பளை புள்ள. ஆமா சார். கள்ளம் கவனம் இல்ல பொம்பளை புள்ள, நான் உனக்காக வளர்ந்து நிற்கும் தென்னம்பிள்ளை. சோழ கொள்ளைக்குள்ளே சொத்த தின்னவளே, அந்த வாழை தொப்புக்குள்ளே வாந்தி எடுத்தவளே, அப்படியே வலிச்சு தின்னவளே, அப்படியே வலிச்சு தின்னவளே. தன்னானே தன தானே நன்னானே, தானே நன்னானே தன தானே நன்னானே, தன்னானே நானே நன்னானே, தன்னானே நானே நன்னானே. நல்ல ஒரு கைதட்டி கொடுங்கப்பா. உண்மையிலேங்க சார், ஒரு குடும்பத்துல அப்படி பிக் பாஸ்ங்கிறது மனைவினாலதான் சார் வர முடியும். உண்மையிலே குடும்பத்துல தான் நாங்க மனைவிமார்கள் பிக் பாஸ் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தவனே போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு எங்க வீடு வீடா போய் அலையிறீங்க? நாங்க தான் வீடு வீடா அலையிறோம்ல, நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ என் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற. எங்க வீட்டுக்கு யார் வர்றான்னு இப்படி எட்டி பாப்போம். உன் உயரத்துக்கு சன்னலே எட்டாது, நீ எங்கிட்ட எட்டி பார்த்த? உண்மையிலே சார், இப்ப தங்கத்துறை சார் இருக்கலாம், திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஏதாவது குடும்பத்துல ஏதாவது மதிப்பு மரியாதை இருந்துச்சாங்க? உண்மையிலே அவருக்கு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவி வந்த பின்னாடி அவருக்கெல்லாம் எவ்வளவு மதிப்பு மரியாதை சார் இருக்கு குடும்பத்துல. அப்படி குடும்ப தலைவர், கணவர், புருஷர், இத்தனை எங்க இருந்து வந்துச்சு? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க சேலம் போயிட்டு காசு வத்தாம கடத்தரவுல பேமொழி முடிச்சுக்கிட்டு திரிவார். அதனால தான் அவருக்கு பேர் பேமொழி மேன் வச்சிருக்காங்க சார். ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேன் இல்ல, பேமொழி மேன் தான். ஏன் இதான் முழிக்கிறானே. ஆனா உண்மையிலே சார், இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மலைக்கு நோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத? உண்மையிலே சார், அப்படி மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது. அப்படி அழகா பெண்கள் நாங்களாம் மனைவிமார்கள்லாம் அப்படி மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் அல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க. சார், நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு குடும்பத்துல மனைவிங்கிற பிக் பாஸ் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது, தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நம்ம ஊருக்கு முனியப்ப சாமிக்கு வந்துட்டா இல்ல? சரிங்க சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு ஆனாலும் உன் புருஷன்ட்ட போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ அவன் இந்த அம்மா எல்லாம் லேட்டா வாங்க, நான் இங்கே செல்வராஜோட போய் அங்கே உட்காந்துருக்கேன். உண்மையிலங்க சார், அவங்க 2 பேரும் குடும்பத்தின் பிக் பாஸ் கணவன் கணவன் புலம்பி தீத்தாங்களா சார். வீட்டுல மனைவி மதிக்க மாட்டேங்கிற, சமைக்க மாட்டேங்கிற, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னு எவ்வளவு குறை சொன்னாரு. நாங்க என்ன சார் குடும்பத்துல மதிக்கல, மரியாதை கொடுக்காம இருந்தோம். இவங்கெல்லாம் காலையில இருந்து மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது நாங்க மனைவிமார்கள் தர காப்பி உன் புருஷன் போய் சொல்லு. அப்படி சொன்னமா சார்? இவன் எவ புருஷனே தெரியாம 1.5 மாதமா சுத்திக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் போன் தெரியுமா உனக்கு?
தெரியாது சார். உனக்கு தெரிஞ்ச இன்னொன்னு போற பேசு. உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல மனைவிங்கிறவ மனைவியாவா சார் இருக்கா? கணவனை காலையில எழுப்பி விடும் அலாரமா இருக்கிறா. சரியான நேரத்துல வேலைக்கு அனுப்புற கடிகாரமா இருக்கிறா. உண்மையில எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிற ஒரு கேலண்டரா இருந்து இந்த ஃபங்க்ஷன் அதுல அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யக்கூடிய மனைவியை பார்த்து எப்படி சார் குறை சொல்லுவாங்க அவங்க? அலாரம், கடிகாரம், கேலண்டர், கம்ப்யூட்டர். 4 பொண்டாட்டியா? ஆனா நீங்க என்ன சார் மனைவிக்கு செய்றீங்க? ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு புடவைய வாங்கி கொடுத்து விட்டு 5 பவுன் நகையை ஆட்டையை போட்டுக்கிட்டு போறீங்களே, இது வந்து குடும்பத்துல பிக் பாஸ் யாரு சார்? 500 ரூபாய் புடவைய வாங்கிட்டு 5 பவுன் ஆட்டையை போட்டுட்டு போறீங்களா? அதை திருப்பி கொடுக்குறீங்களா? நீ சொர்ணம் இல்லாம கரட்டி கொடுத்துட்டு இங்க வந்து சொல்லி என்ன பண்றது? உண்மையிலேக்கா நம்ம கிட்ட 500 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்துட்டு 5 பவுன் நகையை ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டு என்னைக்காவது திருப்பி கொடுத்துருக்காங்களா இவங்க? பொண்டாட்டிக்கிட்ட நகையை கேட்டால் கொடுக்க மாட்டா, நம்மளா கலட்டணும். எப்படி கலட்டுறது ஐடியா தெரியுமா? எப்படி சார்? சொல்லித்தரேன். நைஸாக பேசினாலாம் கழட்ட முடியாது. 150 ரூபா குவார்டர் 2 போட்டுறணும். போட்டுட்டு உட்காந்துருவா கிட்ட போய் பிடிங்கணும். வாடா ஐயோன்னு பொத்துவா டப்புன்னு கழட்டிட்டு நம்ம மாட்டில் வந்துடணும். பல டெக்னிக் நான் வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் அவளுக்கு தெரிகிறதுக்கு இந்த வாடை. உண்மையிலேங்க சார் ஒரு மனைவி குடும்பத்தில் இருக்கும்போது தானே சார் சந்தோஷம் கிடைக்குது. உண்மையிலே போன வாரம் எங்க அத்தா என்ன பார்த்து உலகம் எத்தனை கிலோடி அப்படின்னு கேட்டார். எத்தனை மணி இருக்கும்? காலையில 11 மணிக்கு கேட்டார் சார். 11 அடிச்சிருப்பேன். சரி சொல்ல 11 மணிக்குக்கா உண்மையிலுமே என்ன பார்த்து உலகம் எத்தனை கிலோன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் உலகத்தை கணக்கிட முடியாது தான், அது பறந்து விரிந்த உலகத்தான் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லாடி உலகம் வந்து வெறும் 70 கிலோ அப்படின்னாரு. 70 கிலோவா? வெறும் 70 கிலோவா? எப்படி தாங்கிறேன், என் உலகமே நீதான் அடி அப்படிங்கிறாரு சார். அதில் ஏற்றி விடுறதுலேயே குறியா இருக்காது. நாளைக்கு இவனை எங்கே கூட்டு போடுறது, நிகழ்ச்சி கூட்டி போனால் அங்கே சும்மா தான் கிடைக்கும். ஆனா உண்மையிலே சார் ஒவ்வொரு கணவன்மார்களும் மனைவியை பத்தி எப்படி தெரியுமா நினைப்பாங்க? எப்படி? உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடம் தான் தொட்டனைத்த காலம் தான் 800 வருடங்களா இதயத்தில் கணக்குதடிங்கிறாரு. அப்படிப்பட்ட மனைவி தானது சார் குடும்பத்தின் பிக் பாஸா இருக்க முடியும். 90 நிமிடங்கள் தொட்டனைத்து எனக்கும் தெரியுமா கவிதை? சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் சொன்னான் கவிதை. என்ன சொன்னான்? அன்பே நான் உயிர் எழுத்து, நீ மெய் எழுத்து, உங்க அப்பந்த ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலை எழுத்து. இப்படி 12 கவிதை வச்சிருக்கேன். ஆனா எங்க அத்தா போன வாரம் ஒரு கவிதை சொன்னார் சார். ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் சுகமானது அப்படின்னாரு. இதை விட எங்க ஊர்ல ஒருத்தன் கவிதை சொன்னான். எல்லாரும் கைதிட்டு வாங்க பாரு. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ எழுத்து விட்டு சமூகத்தோட ஓடி போயிட்டாய். எப்படி நம்ம கவிதை வச்சிருக்கேன்னா நான் 12 கவிதை வச்சிருக்கேன். அது விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் எழுதி வச்சுட்டு உட்காரு. 10 ரூபாய் காசு விடுவோம் சார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்கு. ஆமாம்மா. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துல ஒரு மனைவிங்கிற பிக் பாஸா எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? அப்படி பால் வண்ணம் பருவங்கண்ட மாதிரி. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். வண்ணம் முந்தன் பின்னம் வந்த பின்னம் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைத்த ஆசை இல்லையா? கண்ணம் மின்னம் மங்கை வண்ணம் முந்தன் பின்னம் வந்த பின்னம் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைத்த ஆசை இல்லையா?
கார்வண்ண கூந்தல் தொட்டு தேர்வன் மேனி தொட்டு கார்வன் கூந்தல் தொட்டு தேர்வன் மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் வெளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். சார் உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை அப்படியா? பார்க்க மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆள் கிரகண்ட அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் தங்க குட்டின்னு இருக்கான். என்னத்தான் ஒன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டியை தங்க குட்டிங்கிற அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் சார். நீ கேரே பின்றது இல்லை. எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடுவா. ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தலை பாத்தியலா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரசு மாதிரியே இருக்கியா. அது பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினோன்னா அப்படியே சிங்கன அத்தா முன்னாடி போய் நின்று யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருக்கும் நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனுஷன். இதுக்கு பேர் தாண்டா விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட இன்றைய சூழலில் குடும்பத்தின் பிக் பாஸ் மனைவி எப்படி தெரியுமா? எப்படி? அப்படி குங்கும பூவே கொஞ்சம் புறாவா இருப்பா. ஆஹா ஆஹா. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. பொக்கிரி ராஜா போதுமே தாஜா பொக்கிரி ராஜா போதுமே தாஜா பொம்பளை கிட்ட சம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. பொக்கிரி 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 ராஜா போதுமே 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 ராஜா. குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பொப்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே பொப்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. பொக்கிரி 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 ராஜா போதுமே 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 ராஜா. குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. உண்மையிலங்க சார் ஒரு குடும்பத்துல பிக் பாஸ்ங்கிறது கணவனோட மனைவி இருந்தாதான் சார் அங்க சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான். ஆனா எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலையை வருடி விட்டு நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார். அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லோனாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருந்த ஆளுகளே எனக்கு தெரியலையே. ஆனா உண்மையிலுமே ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தால் சந்தோஷம் வரும் தெரியுமாங்க சார்? ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது. ஏன் நம்மளாம் துட்ட சம்பாரிச்சு கொண்ட குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும் போது அங்க சந்தோஷம் கிடைக்குங்க.
அப்படிப்பட்ட விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அழகா குடும்பத்துல கொடுக்கிற மனைவிங்கிற பிக் பாஸ் தான் சார் கொடுப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? முடியாது, முடியாது. குப்புற விடுவான். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? அண்ணன் போல நடை நடந்து வந்து என் அருகினிலே நாணத்தோடு குனிந்து கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்சள் கயிறு எடுத்து வந்து கழுத்தை முடிக்கும் என்பனா தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? ஆகவே நடுவர் அவர்களே, என்றைக்குமே குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனை விட மனைவிதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான பிக் பாஸ் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட முனியப்பன் கோவில் ஆடி 1ஆம் திருவிழாவை முன்னிட்டு முனியப்பா பிரதர்ஸ், கவிமித்ரா சிடி ஏஜென்சிஸ் இணைந்து நடத்திய இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். இதுதான் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி. உண்மையிலே விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய, அனுமதி கொடுத்து பாதுகாப்பு நிற்கக்கூடிய காவல்துறை நல்ல உள்ளங்களையும் பட்டிமன்றத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் அன்போடு வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே 5 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்கிறேன், 10 நிமிஷத்துலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், ஆளே இல்லாத வெறும் திடல்லையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். சேர் பூரா ஆள் உட்கார்ந்துருக்கிய. கேட்ட கேள்வி என்ன? இன்றைய குடும்பத்தில் பிக் பாஸ் கணவனா மனைவியா? இவங்க என்ன சொல்றாங்க? மனைவியால என்ன சந்தோஷம் இருக்கு, மனைவியால என்ன மகிழ்ச்சி இருக்கு? இவங்க கேட்கிற பூரா நியாயமாவே தெரியுது. பொண்டாட்டி எங்கே சார் பிக் பாஸ்? ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டி போன மாதம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னான். சொல்லும்போது சொல்கிறான், நுனியை ஒடிச்சு ஒடிச்சு பார்த்து வாங்கிட்டு வா. காய்கறி கடை நுனியை ஒடிச்சா கையை ஒடிப்பேங்கிறேன், இவன் ஒடிக்காம வாங்கிட்டு வந்தால் கையை ஒடிப்பேங்கிறேன். நான் எப்படி வெண்டைக்காய் வாங்கிட்டு வர்றது? 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னான்னா வீட்டில் அங்கே கடையில் 1 கிலோ வாங்கி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஒடிச்சு ஒடிச்சு போட்டுவிட்டு 1/2 கிலோ வீட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊர் காரம் பூரா இங்கே தான் உட்காந்து வெண்டிக்காய் ஒடிக்கன்னு மாக்கணும்னு நினச்சிக்கிட்டு லைனில் நின்று ஒடிச்சு முத்தலை கீழே ஓட்டு வித்தத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். வெட்டி போட்டு வெள்ளைச்சாமி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வியாபாரம் படுத்துருச்சுங்கிறான். வாழ்க்கை எங்கே நிம்மதி இருக்கு சார்? எங்கே சார் இந்த பொண்டாட்டியால பொறுப்பு இருக்கு? இந்த பொண்டாட்டி எப்படி பிக் பாஸ் சொல்ல முடியும்? ஒரு பொறுப்பு உழைப்பு இருந்தால் தானே பிக் பாஸ் ஆக முடியும். போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 12 மணி இருக்கும் வீட்டுக்கு போகிறேன். பெட்ரூம் கிட்ட கரெக்டுன்னு ஒரு சவுண்டு, பரிச்சாலி பொந்துருச்சு. காலி பண்ணிடும் கட்டை எடுத்துக்கிட்டு கதவை திறக்கிறேன். என் பொண்டாட்டி 1 பாக்கெட்டு மேரி பிஸ்கட்டை உள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கா. சைத்தான் 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 சைத்தான். நைட் 12 மணிக்கு பிஸ்கட் சாப்பிடலாமான்னு. போங்க, உங்கள் உழைப்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன்டின்னு கேட்குறேன். இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது, அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாயா. இது பொறுப்பா? 10 ரூபா பிஸ்கட்டை உள்ளே தள்ளி விட்டு நாளைக்கு 350 ரூபா கொடுத்து அதை வெளியில் எடுக்கணும். ஆனால் ஒரு ஆண்மகனை எப்படி நம்ம பிக் பாஸ்ன்னு ஏற்றுக்க முடியும்? அவனோட உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு. பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பிரசவ வலியை தாங்குகிறோம், பிரசவ வலியை தாங்குகிறோம், இதை விட வலி ஒரு ஆணுக்கு உண்டா என்று சொல்கிறீர்கள். இறைவன் அந்த முனியப்ப சுவாமி ஏன் தெரியுமா ஆண்களுக்கு பிரசவ வலியை கொடுக்கவில்லை? ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஒரு வலியை தாங்கி கொண்டுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நித்தம் ஒரு வலியை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் பிரசவ வலி பிரசவ வலி. நம்ம பொம்பளையாலாம் யாரும் புள்ள பெத்தம்னு சொல்லாத.
பூரா கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெற்றதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. நான் அந்த பிள்ளைய பெற்றேன் சொல்லாத, இந்த பிள்ளைய எடுத்து கொடுத்தேன் அப்படி சொல்லு. பிள்ளை எடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஆஸ்பத்திரியில் தான் பிரசவ வலி வந்தால் குழந்தை பிறக்கும், வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. இப்போ சேர்க்கையில் கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு புள்ள வேணும்? 12 மணிக்கு 12:40க்கா? நம்மளால சொல்கிறான் 12:25க்கு நல்ல நேரம் பார்த்துருக்கோம் சார், எப்படியே எடுத்து வெளியில் விடுங்க. மணிப்பரிச்சிலேருந்து காசு எழுத்து மாதிரி சரட்டுன்னு கழிச்சு புள்ளை தூக்கி கையில் எடுத்து போயிட்டு வாங்கங்கிறாங்க. முன்னாடிலாம் குழந்தை பிறந்த பார்க்க போனோம்னா ஒரு 7 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது, காலையில் கழிச்சு எடுத்து பிளாஸ்டிக் ஓட்டி சாயந்தரம் அனுப்பி விட்றாங்க. முன்னாடிலாம் பார்த்தா அந்த அம்மா தடுமாறிக்கிட்டு வரும், இப்போல்லாம் அப்படி கிடையாது. புருஷங்காரன் பிள்ளைய தூக்கி பின்னாடி தடுமாறி போயிடும். அந்த அம்மா வா மினி பேசி போயிடும், வா 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 டக்குன்னு போவான், அடுத்த பிள்ளை ஏற்பாடு வா போய்கிட்டு இருக்கேன். என்னடா உலகம் அது? இவன் புருஷங்காரன் பிள்ளைய தூக்கி பின்னாடி தடுமாறி போய் வர்றேன், அவன் பின்னாடி ஒருத்தன் முன்னாடி வர்றான், மெதுவா போ தையல் பிரிஞ்சிடும், நீ யாரா? நான் தான் உள்ளூர் டைலர், மெதுவா போ. எங்கேயா குழந்தை பிறந்து எங்கே வளர்க்குறாங்க? ஒரு காலத்தில் சார் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குங்கிறது அந்த வீட்டு வெளியில் கொடியில் துணி காய போட்டிருப்பாங்க. குழந்தை ஆய் போன துணியெல்லாம் கசக்கி வெள்ளை துணி அப்படியே காய போட்டிருப்பாங்க. இந்த பிள்ளை பச்சை புள்ள இருக்குன்னு தெரியும். இப்போல்லாம் இந்த பிள்ளையே எந்த புள்ள இருக்குன்னு யாருக்கு தெரியுது? பேம்பஸ்ன்னு ஒன்று மாட்டி விட்டுறாங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பேம்பஸை மாட்டி விட்டுறாங்க. அது உள்ளே போகுதா போகலையா, இருக்குதா இருக்கலையா, அதை கலட்டி போட்டுறாங்க. நாய் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு நடு ரோட்டில் தெரியுது. மனுஷனுக்கு தான் போடுறான்னு பார்த்தா எங்கள் ஊரில் ஒருத்தன் ஆட்டுக்குட்டி கழிதுன்னு பேம்பஸ் வாங்கி மாட்டி விட்டுருக்கேன். அடா சைத்தாங்கலாம், இது ஆட்டுக்கு போடுறதா மாட்டுக்கு போடுறதா மனுஷனுக்கு போடுறதாடா பேம்பஸ்? ஏன்மான்னு கேட்குறேன். இதெல்லாம் கூட்டி அள்ள முடியாதனால பேம்பஸ் வாங்கி போட்டு விட்டோம் எல்லாத்துக்கும். ஆட்டுக்கு போடுறோம், மாட்டுக்கு XXL போடணுங்கிறாங்க. இல்லை சம்தா இப்போ தான் இந்த வேலை உரம் பண்ணுறேன். எங்கே நிம்மதி இருக்குது? ஆகாசுந்தர் மாட்டுக்கு போடுறேன், இப்போ வெள்ளச்சாமி ஆட்டுக்கு போடுறேன். எங்கே நிம்மதி இருக்குது? பெண்கள் உழைச்சதெல்லாம் ஒரு காலம் சார். உழைப்பு எப்படி இருந்துச்சு பெண்கள்கிட்ட? அன்னைக்கெல்லாம் வயலுக்கு போனாங்கன்னா காலையில் 7 மணிக்கு போனாங்கன்னா அப்போல வேலை பார்த்து முடிச்சுட்டு வயிற்று பிள்ளைக்காரி வேலை பார்ப்பான். நிறைய மாதம் கற்பனை வேலை பார்த்தா சுகப்பிரசமாச்சு. இப்போல்லாம் குனிய மாட்டா, நிமிர மாட்டா, பெட்ரோஸ்ன்னு சொல்லி படுத்துக்கிறாளுங்க. குனிஞ்சு நிமிந்து பேசாம இருமா. எங்கே சார் வேலை பார்க்குறாங்க? முன்னெல்லாம் குனிஞ்சு கூட்டினா புள்ள சோப்பரமாச்சு. இப்போல்லாம் வாக்கம் கிளீனர்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சு உஸ்ன்னு இழுக்கிறா, இழுத்துக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா படுத்துக்கிட்டு இருக்கா, ஒரு தலைமுடியை உள்ளே கொடுத்து இழுத்து விட்டு போயிட்டா. எங்கள் அம்மா வக்குன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி சருன்னு விட்டா 2 இட்லி உள்ளே போயிடுச்சு. அதில் தோண்டி எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்காரு, வேட்டிக்கில் விட்டுறாரு, வேட்டி உருவிக்கிட்டு போயிடுச்சு. என்னங்கடா உலகம் அது? என்ன நீ உழைக்கிற? என்ன குளிஞ்சு நிமிச்சு கூட்டுற? என்ன பொறுப்பா இருக்க? அன்னைக்கெல்லாம் இது விறகு வெட்டி கொண்டு வந்து சமையல் பண்ணாங்க, குச்சி ஒடிச்சிட்டு வந்து சமையல் பண்ணாங்க. இப்போ கேஸ் அடுப்பில் உசுங்கிறான், கரண்ட் அடுப்பில் வச்சுரா. கரண்ட் அடுப்பில் எப்படி இது வேகும் கேட்குறேன், விரலை வச்சு பாருங்கிறா. நம்மளை சொல்லி முடிக்க பிளான் பண்ணுறாள். இப்போ எங்கே சார் அன்னைக்கு உழைச்ச உழைப்பு எங்கே போச்சு? நீ எப்படி பிக் பாஸ் ஆக முடியும்? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அன்னைக்கு. ஒன்றும் இல்லை சார், போன மாதம் எங்கள் அம்மா ஒரு சாவு விட்டு போச்சு. இவ சொல்கிறா, என் பொண்டாட்டி அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் ஜாவானே உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதுரி, ஏன்டி போட்டி போடுறேன்னா? அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்ஃபோனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இவ சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்திருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்கில் டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி செத்த வந்துருச்சு உட்காந்துட்டேன். உங்கள் இம்சை தாங்க அம்தாலடி, நான் போய் சேர்ந்தேன். இங்கே வந்து இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கல. என்ன நீ பிக் பாஸு? செல்லு என் ஜாக்கெட்டில் மாட்டிக்கிச்சு. இங்கே நீ எப்படி பிக் பாஸு? பிக்கு பாஸ். இந்த பெண்கள் எப்படி பிக் பாஸ் ஆக முடியும்? ஆனால் ஆண்மகன் உழைக்கிறான், ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டு இருக்கிறான். பிள்ளைய பேசாம படிங்க. அந்த அக்கா என்னோட 4 பேர் லேடிஸ் என்ன தோணுது, நம்மளுக்கு பாதகமாக பேசுகிறான்னு பிள்ளைய கிளப்பி விடுதுங்க. ஆமா போன்னு கிள்ளி விட்டு கிளப்பி விட்டு என்ன பண்ணி விட்டு போயிருக்கீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. அதை பாருங்க, ஆம்பளை அவ்வளோ எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்கான் பாரு. 3 மணி நேரத்துக்கு ஒன்று நின்று ஆம்பளை இன்னும் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன் போய் தூங்க முடியாது, வீட்டு சாவி எங்கள்கிட்ட இருக்கு. அது அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு. என்ன சிரிச்சுட்டே உட்காந்துருக்கா, எப்போ வருவா?
வர மாட்டார் வண்டியிலே. உண்மையிலே ஆண்மகன் உழைத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு பட்டிமன்றம் போகிறோம். நைட்டு 1 மணி 2 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்குவோம். போன வாரம் மாட்டுத்தாவணியில் 2 மணிக்கு இறங்குறோம். 10 ஆட்டோக்காரன் ஓடியாரான். சார் எங்கே போகணும் ஏய் வாயா, பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறா இல்லை, நைட்டு தூங்கலாம்ல, அப்போ தானே காலையில் கண் விழிச்சு ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு. அவர் சொன்னது, சார் நாங்கள் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்காக சார், நான் இரவில் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை தொலைத்து விட்டு குடும்பத்திற்காக உழைக்கிறானே, அவன் பிக் பாஸ் இல்லையா? யோசிச்சு பாருங்க சார். கொரோனா டயத்தில் எத்தனை பேர் குடும்பத்தை காப்பாற்றணும் காய்கறி வண்டி ஓட்டி பொழைச்சான் தெரியுமா? எவ்வளோ பேர் காய்கறி வண்டி ஓட்டினா? வெக்கத்தை விட்டு தான் பார்க்காத வேலையை பூரா பார்த்தான். கொரோனா காலத்தில் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் பிக் பாஸ். எவ்வளவோ உலகமே அப்படியே மிரண்டு போயிருந்துச்சு கொரோனாவில். எல்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே கிடந்தான். அந்த நேரத்தில் துப்புரவு பணியாளர்களும் மருத்துவர்களும் காவல்துறை நண்பர்களும் உயிரை பணைய வச்சு வேலை பார்த்தாங்களையா? அவங்க பிக் பாஸ் இல்லையா? நம்ம இன்னைக்கு சுதந்திரமா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா எத்தனையோ இராணுவ வீரர்கள் இந்த இந்திய திருநாட்டை காத்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் பிக் பாஸ் கிடையாதா? யோசிச்சு பாருங்க சார். ஒவ்வொரு நாளும் ஆண்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ஒரு உயிர் போய் உயிர் வருகின்ற சமம். இப்படி உழைக்கின்ற காரணத்தால் ஆண்கள் தான் குடும்பத்தின் பிக் பாஸ், கணவன் தான் பிக் பாஸ் என்று தீர்ப்பு சொல்ல முடியாது. உட்காரா பைதுக்கி உட்கார்றா. எப்போ பைதுக்கிட்டு கிளம்புற? நான் எந்திரிக்குது ரெண்டும் பிளானில் உட்காந்துருக்கு. தேங்காய் தூக்கி மண்டையில் அடிச்சு விட்டு போகிறது. சைத்தாங்கலாம். அப்போ பெண்கள் பக்கம் என்னங்கிறத பார்க்கணும்ல. முடிச்சிடறேன் ஒன்றும் அவசரப்படாது. இப்போ பட்டிமன்றம் முடியும். நான் ஒரு 3 மணிக்கு தேவோடைக்கு போவேன். காலிங் பில் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, சின்ன பம்பட்டி பக்கத்துக்கு போனீங்களே, எப்படி இருந்துச்சு? இளம்பிள்ளை வெளியாவா போனீங்க? சிலையா எடுத்தியா? அப்படி கேட்க மாட்டான். போய் படு. பைதுக்கி அவனோடு சேர்ந்து ஊர் சுற்றுறதே உன் வேலையாக போச்சு அப்படின்னு. ஏன் முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே, என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியணுமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே காரைக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற என் மனைவி குடும்பத்தின் பிக் பாஸா இல்லையா? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளை வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண் கலங்கி நிற்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி, ஏயா ஒரு மாதிரி நிற்கிற? அம்மா எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிம்மா நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம சாதிச்சனத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கண் கலங்கும் போது நான் இருக்கிறேன் என்று கையில் கழுத்தில் கழட்டி கொடுத்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம் மனைவி குடும்பத்தின் பிக் பாஸா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? சார் நாங்கள் மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ண, அதெல்லாம் நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மனைவிங்கிற ஒருத்தி வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். அவள் இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், இல்லைன்னா திண்ணையில் தான் பாய். நம்ம வேணால் பெருசாக மனுஷன் சொல்லிக்கிட்டு தரலாம். அந்த வீட்டில் இருக்க பொம்பளையாள் ஒருத்தி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வீட்டில் இருக்க பொண்டாட்டி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். ஜாலியாக அன்றைக்கி பேசுகிறான். வயதான காலத்தில் தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைக்கிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்க, மனைவி பிக் பாஸா இல்லையான்னு சொல்லுவான். அவள் இல்லாதப்போ தான் அந்த வரி தெரியும். இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். என்ன செய்யணும்? 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை, ஒன்று வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா. இதான் நம்ம செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 1 மாதம் வைத்தியம் பார்ப்பா. படுக்கை ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், வந்து சொல்லுவா, யோ கவலைப்படாதையா, நீ என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா உசுரோடு இருந்தா போதும், உன்னை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய பிக் பாஸ் கிடையாதா? அப்போ இப்போ எப்படி தீர்ப்பு சொல்கிறது? நீங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டாக கை தட்டி விடுறீங்க, மாற்றா மகனே அப்படின்னு திறமையாக வேலை வாங்குறீங்க. இப்போ ஆண்கள் பிக் பாஸா, கணவன் பிக் பாஸா, மனைவி பிக் பாஸா? எப்படி தீர்ப்பு சொல்கிறது?
இவங்க தண்ணி குடிச்ச வச்சு சொல்லலான்னு பார்த்தா எல்லாருமே ஒரு லிட்டர் ஒரு தண்ணி காலி பண்ணியிருக்காங்க. இப்போ பட்டிமன்றம் ஆரம்பித்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்கிறத என்னால் வாட்சை பார்க்காமலே சொல்ல முடியும். எப்படிங்க? சித்த ஞானம்லாம் இல்லை. சுகர் பேஷண்ட் 2.5 மணி நேரத்தில் டேங்கு நம்பிடும். விம்மி வந்துருச்சுன்னா இப்போ 3 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு தெரியும், சிம்டம்ஸில் கண்டுபிடிக்கிறாள்னா. அப்போ எப்படி தீர்ப்பு சொல்கிறது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சாம் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கோடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும், ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன வாங்கி எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. உறவுகளே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆண் ஒரு சக்கரம், பெண் ஒரு சக்கரம், கணவன் ஒரு சக்கரம், மனைவி ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே கணவன் இல்லாமல், கணவன் என்ற சக்கரம் இல்லாமல் மனைவி என்ற சக்கரம் மட்டும் சுழன்றால் அது சேர வேண்டிய இடம் போய் சேராது. அதே நேரத்தில் மனைவி இல்லாமல் கணவன் மட்டும் இருந்தாலும் அந்த வண்டி போக வேண்டிய இடம் நோக்கி போகாது. குடும்பம் என்பது போட்டி பொறாமை இல்லாத ஒரு இடமாக இருக்குது. வெளி உலகத்திலே போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், தொழில் போட்டி இருக்கலாம், தொழில் முனைவு இருக்கலாம். உண்மையிலே குடும்பம் என்பது ஒரு கோவில் போன்றது. அதிலே யார் பிக்பாஸ் என்று போட்டி போட்டால் அங்கே குடும்பம் அழிந்துவிடும். உண்மையிலே இதுவரைக்கும் நம் தமிழ் சமூகத்திலே குடும்பங்கள் கோயிலாக இருப்பதற்கு காரணம் கணவனும் மனைவியும் இருவருமே பிக்பாஸாக இருந்து ஒன்றாக வழிநடத்த வேண்டும் என்று இருவருக்கும் சமமாக தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.